அருள் பாலிக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். முதலில் கோயில் பற்றி. இந்த கோவிலானது இந்தியாவின் 51வது சக்தி பீடமாகும். வட இந்தியாவில் நிறைய சக்தி பீடங்கள் உள்ளன. அதை பத்தி நாம தெரிஞ்சிருக்கோம். தென் தமிழகத்தில் மந்திரினி பீடம் என்றும் மற்றும் சக்தி பீடம் என்றும் ராஜமாதங்கி சியாமலா சக்தி பீடம் அப்படிலாம் அழைக்கப்படுறதுதான் இந்த மீனாட்சி அம்மன் கோவில். இந்த கலியுகத்தில் நின்ற கோலத்தை பக்தர்களுக்கு வேண்டியதை வழங்கும் கலியுக தெய்வமாக மீனாட்சி அம்மன் அருள் பாடுகிறார். மேலும் இந்த கோவில் நான்மாட கூடல், திரு ஆலவாய், கடம்பவனம் என்றும் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. ஸ்தலம் கடம்பவரம் முதல் ஸ்தலம். 15-16 நூற்றாண்டுகள்ல குலசேகர பாண்டியன் என்பவர் கடம்பவனம் என்னும் மதுரையின் மைய பகுதியில் இந்த கோயிலை நிர்மாணித்ததாக கூறப்படுகிறது. மதுரை நகரில் வைகை நதியின் தென் பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவில் உலகின் 7வது அதிசயமாகவும் அறிவிக்க பரிந்துரைக்கப்பட்டது. பட் சில காரணங்களால அது முடியல. 14 கோபுரங்களும் 33,000 சிற்பங்களும் கொண்ட இந்த கோவில் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. மிகவும் பழமையான கோவில். நகரின் மையப்புறத்தில் கோயிலும் அதை சுற்றி மாதங்களின் பெயர்ல ஆடி வீதி, ஆவணி வீதி, சித்திர வீதி, இந்த மாதிரி அதை சுற்றி வீதியெல்லாம் அமைச்சு மிக அழகாக அமைக்கப்பட்ட நகரம். மேலும் இந்த கோயில் ஆயிரங்கால் மண்டபம் கட்டடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இங்க ஒரு தூண்ல 7 ஸ்வரங்களும் ஒழிக்கிறதுங்கிறது ரொம்ப அதிசயமா பார்க்கப்படுகிறது. மேலும் பல சங்கீத வித்வான்களை இந்த உலகுக்கு கொடுத்ததும் மதுரை மண். இந்த அம்மாள் பற்றி சொல்றேன். இந்த நகரம் மதுரையில மலையத்துவாசன் என்ற ஒரு பாண்டிய மன்னர் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால முனிவர்கள் மற்றும் ஞானிகள் எல்லாம் அவங்களுடைய அறிவுரைப்படி புத்திரகாமேஷ்டியாக செய்யறாரு. அது செஞ்ச பலனாக அந்த பாண்டியருக்கும் காஞ்சன மாலைக்கும் பிறந்த பெண் குழந்தைதான் இந்த மீனாட்சி அம்மன். மீன் போன்ற கண்களை உடையவள் மீனாட்சி அங்கே தண்ணி அப்படின்லாம் இந்த அம்மனுக்கு பெயர் உண்டு. மேலும் இருக்கும் போதே அந்த குழந்தை 3 மார்பகங்கள் கொண்ட குழந்தையாக பிறக்கிறது. அதனால அந்த மன்னனுக்கு ரொம்ப வருத்தமாயிருக்கு. அவன் ஜோதிடர்கள் இவங்களெல்லாம் கேட்டு விளக்கம் கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மதுரை நகர ஆழமான ஒரு பெண் தெய்வம், அதனால அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அது அவ ஆண்களுக்கு நிகரான வீரம், அப்புறம் சகல கலைகளையும் பெற்று கல்வி, கேள்வி, வீரம் எல்லா கலைகளையும் பெற்று புகழ் பெற்று விளங்குவானோ. அவ எப்பொழுது தன்னுடைய மணாளனை நேருக்கு நேரா சந்திக்கிறாளோ அப்ப அவருடைய 3வது கண் அகன்று போயிடும். அது அந்த கண் அகன்று போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் ஜோதிடர்கள் சொல்றாங்க. அதனால இந்த பொண்ணுக்கு பட்டம் கட்டிட்டு பட்டச்சார்த்தியா அப்படின்னு சொல்றாங்க. அதுபடியே அந்த மன்னனும் செய்யறான். அவங்களுக்கு மீனாட்சி அம்மைக்கு தடாதேன்னு ஒரு பேர் இருக்கு. அப்படின்னா எவராலும் வெல்ல முடியாதவள்னு அர்த்தம். அது இம்பார்ட்டன்டா சொல்லுவாங்க. அவை கேட்டு சொல்லி ஓகே ரைட். அப்ப யாராலையும் வெல்ல முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த பெயரும் அவளுக்கு நிலைச்சிருக்கு. மேலும் அவளுடைய சரியான வயசு வந்ததும் அவருக்கு அந்த அம்மனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சு மதுரைக்கு பட்டத்து அரசியாக அந்த பாண்டியன் செஞ்சிடறாரு, மாத்திடுறாரு, முடி தூக்கிடுறாரு. சரி, பட்டத்து அரசியான உடனே அவ என்ன பண்றா, அவருடைய திறமைகளை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திக்விஜயம் 8 திக்கும் விஜயம் செஞ்சு எல்லா இடத்துலயும் நல்லா வெற்றி பெற்று வந்துட்டே இருக்கா. அப்ப அவ வடக்க போறச்சே அங்க சோமசுந்தரேஸ்வர் அவரை ஜெயிக்க போகணும்னு வடக்க போகிறச்சே அவரை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு விதமான நாணம் வந்துடுறது. நாணம் வந்ததும் அவளுடைய அந்த 3வது அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த மார்பகம் மறைச்சு போயிடுது. பெண்களுக்கே ஒரு அச்சம், மடம், நாணம் இந்த மாதிரி குணங்கள்லாம் அவளுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம்
சுந்தரேஸ்வரரை கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. இப்ப மதுரை வந்து ஒரு 6 மாசம் வந்து அம்பாளுடைய ஆட்சியும், இன்னொரு 6 மாசம் சுந்தரேஸ்வரோட ஆட்சியும் நடக்குது. எப்பவுமே நடந்துட்டு இருக்கும். இந்த எல்லா சிவாலயங்கள்லயும் பாத்தீங்கன்னா அந்த சிவனோட பேர் தான் இருக்கும். கபாலீஸ்வரர், அர்த்தநாரீஸ்வரர், வைத்தீஸ்வரர். ஆனா மதுரை கோவில்ல மட்டும் மீனாட்சி அம்மன் கோவில்னு தான் சொல்லுவாங்க. அத வந்து சுந்தரேஸ்வரர் கோயில் சொல்ல மாட்டாங்க. மேலும் அம்பாளுக்கு இங்க முதல்ல அபிஷேகம், அலங்காரம், எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம்தான் சுந்தரேஸ்வரருக்கு எல்லாம் நடக்கும். அத இங்க வந்து இன்னொரு விசேஷம் என்னன்னா, எல்லா கோவிலையும் நம்ம வந்து அபிஷேகங்களை நேரடியா பார்க்க முடியும். அம்பாளுக்கு நடக்கிறதையோ இல்ல பல தெய்வங்களுக்கு நடக்கிறதையோ. ஆனா இந்த கோவில்ல மட்டும் இது கிடையாது. அபிஷேகம் நடக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா அவ பட்டத்து அரசி, மதுரைக்கே அரசி. அப்படின்னு அவருக்கு அபிஷேகம் பண்றது வந்து இங்க யாருமே பார்க்க முடியாது. அதுக்கு அனுமதி கிடையாது. இவளுக்கு 8 விதமான அலங்காரங்கள் பண்ணுவாங்க. காத்தால இருந்து நைட் வரைக்கும். நடி திறக்கும் போது அம்பாவுக்கு வந்து பாலாம்பிகையாகவும், அதிகாலை புவனேஸ்வரியாகவும், மறுபடியும் கார்த்தால கௌரி, உச்சி வேலையில சியாமலா, சாய் ரட்சையில மாதங்கி, அர்த்த ஜாமத்துல பஞ்சதசி, பள்ளி அறையில சோடசி, அப்புறம் திருவாணிகள் பள்ளி அறையில வந்து மகா சோடசின்னு இங்க 8 விதமான அலங்காரங்கள் இந்த அம்மனுக்கு நடைபெறும். 5 கால பூஜை. காலையில சிறுமியா இருப்பா, அப்போ ஒரு பூஜை. உச்சி வேலையில மடிசார் அணிந்து மங்கை மாதிரி அந்த, அப்புறம் மாலையில தங்க கவசம், வைர கிரீடம் இதெல்லாம் வச்சு ஒரு அலங்காரம். இரவு வந்து வெண்பட்டு மட்டும் போட்டு அது ஒரு இது. அர்த்தஜாமத்துல வெண்பட்டு போட்டு இது ஒரு பூஜை. 5 கால பூஜை நடக்கும். இது மாணிக்க மூக்குத்தி அணிஞ்சிட்டு கையில கிளியோட மரகத வண்ணத்துல அம்பாள் காட்சி அளிக்கிறாங்க. அம்பாளுக்கு நம்ம வந்து ஏதாவது பிரார்த்தனை செய்யறோம், வேண்டிக்கிறோம் அப்படி எல்லாம் இருந்ததுன்னா அது அந்த கிளி வந்து கிரகிச்சுக்குமா. கிரகிச்சுட்டு போய் அம்பாளோட காதுல நம்மளோட வேண்டுதலை அது சொல்லுமா. சொல்லி அதை நிறைவேற்றி வை அப்படின்னு நமக்கு ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி செய்யுமா அந்த கிளி. அது ஒரு விசேஷம். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாசம் வரும் பொழுது இங்க இந்த ஊர்லயே சித்திரை திருவிழா ரொம்ப ஃபேமஸா கொண்டாடுவாங்க. அதாவது வைகை ஆற்றின் தெற்கேதான் மீனாட்சி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. சோ அங்க வந்து சித்திரை மாசம் சுக்லபட்ச அமாவாசை சுக்லபட்சத்துல வந்து 3வது நாள் கொடி ஏற்றிடுவாங்க. அப்புறம் 8ஆம் நாள் வந்து பட்டாபிஷேகம், 9ஆம் நாள் திக்விஜயம், 10ஆம் நாள் திருக்கல்யாணம், 11ஆம் நாள் அதோட இங்க தெற்க வந்து முடிச்சுட்டு வச்சு விழா வந்து. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அழகர் கோவில்ல வந்து கல்யாணம் இருந்தாரு. அவருக்கு வந்து மீனாட்சியோட அண்ணன். அவருக்கு வந்து தங்கையோட கல்யாணத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அழகர் கோயிலுக்கு புறப்பட்டு வருவாரு. வச்சு ஒவ்வொரு மண்டபப்படியா வந்து வந்து தங்கி அது பண்ணி அவருக்கு நிறைய மண்டபப்படியில வைப்பாங்க எங்க ஊர்ல. தங்கி தங்கி வந்துட்டே இருப்பாரு. அவர் முதல்ல அந்த மதுரையோட எல்லையில கால் வைக்கும் பொழுது இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நேர போய் அவரை வரவேற்கிற மாதிரி எதிர் சேவைன்னு செய்வோம். அங்க இருந்து பெருமாள் வந்து நம்ம பாக்குறதுக்காக மதுரைக்கு வராரு, நாம வந்து அவரை போய் எதிர்கொண்டு அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல எதிர் சேவை நடக்கும். அதுக்கப்புறம் அவர் அப்படியே ஒவ்வொரு மண்டபப்படியா தங்கி 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 கடைசியில வைகை ஆற்றில் வருவாரு. பண்டுவ மகளிருக்கு சாபம் விமோச்சனம் கொடுக்கறதுக்காக வராதுங்கிறதா மேடம் புராணம். சரி, அதுவும் இருக்குமா? மண்டபப்படுவர் வந்து அந்த பையில தான் அந்த சாப விமோச்சனம் வந்து அந்த பைகள் இறங்கும் பொழுது கிடைக்கும் கொடுப்பாரு. அவர் அது வந்து அவர் வந்து சொல்லிடுவாங்க, மீனாட்சிக்கு கல்யாணம் எல்லாம் முடிச்சு போச்சு, நீ இப்ப வரையே லேட்டா ஒவ்வொரு மண்டபமா தங்கி தங்கி வந்துட்டே இருக்கியே, லேட்டா வரையேன்னு சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்து டக்குன்னு அந்த வைகை ஆற்றுல இறங்கி கையோட அப்படியே டேர்ன் பண்ணிடுவாரு. மதுரைக்குள்ளேயே வரமாட்டார், தெற்கு பக்கமே வரமாட்டார். அப்படியே திருப்பி வடக்கு நோக்கி அவர் போக ஆரம்பிச்சிருவார், வைகைக்கு வடகரையார். அப்ப வந்து அந்த அழகு திருவிழான்னு சிங்க பெருசா அங்க ஆரம்பிச்சிடும், ஒவ்வொரு மண்டபமா தங்கி. இவர் ஆற்றுல இறங்கும் போது அந்த முனிவருக்கு வந்து சாப விமோச்சனம் கிடைச்சிடும். அதனால இவர் ஒவ்வொரு மண்டபமா தங்கி தங்கி போய் திருப்பி அழகர் கோயிலுக்கே போயிடுவாரு. அது வந்து வடக்க வந்து அழகர் திருவிழான்னு இங்க நடக்கும். இது வந்து ஒரு சைவ வைணவ 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையை காட்டுறதுக்காக இந்த இது வந்து நடக்கிறதா சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம்
ஒரு முக்கியமான தகவல் வந்து இந்த திருக்கல்யாணத்தன்னைக்கு எல்லா சுமங்கலி லேடிஸும் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போய் அந்த அம்மன் கழுத்துல திருமாங்கல்யம் ஏறும் பொழுது இவங்களும் தங்க கழுத்துல திருமாங்கல்யத்தை எல்லாம் கழட்டிட்டு புதுசா போட்டுப்பாங்க. அது வந்து கோயில்ல நடக்கும். சில பேர் வந்து கோயிலுக்கு போக முடியாது, ஒரே நெரிசலா இருக்கு அப்படின்னா டிவி முன்னாடி உட்காந்துட்டு அதை எப்ப பண்றாங்களோ அதை பார்த்துட்டு டிவி முன்னாடி உட்காந்து அதுவும் செஞ்சுக்கிறாங்க. இங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க அந்த மாதிரி தாலி மாத்தி செய்யறது இங்க ஒரு விசேஷமா சொல்லப்படுறது. அப்புறம் இது நிறைய விஷயம் இருக்கு. பட் நான் சொல்லிட்டே போன டைம் வந்து ஆயிடுங்கிறதுனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்னொரு டைம் கிடைக்கும் பொழுது மற்ற விஷயங்களை பத்தி நம்ம விரிவா ஆரம்பிச்சு பேசணும். எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஒரு சின்ன பாட்டு மீனாட்சி அம்மன் மேல. ஒரு நிமிஷம். நானாட்சி செய்து வரும் நாட்மாட கூடையிலே மீனாட்சி என்ற பெயர் கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தனில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு போனாட்சி பல்லவம் பொழிச்சோலை காஞ்சிடமே ஆமாட்சி என்ற பெயர் எனக்கு போனாட்சி பல்லவம் பொழிச்சோலை காஞ்சிடமே ஆமாட்சி என்ற பெயர் எனக்கு ஆட்சி தனையிருக்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு போதும் ஆட்சி தனையிருக்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு ஆரென்றும் நன்றி என்றும் என்றும் அதினோடும் பாதைகளை குறிக்கும் ஆரென்றும் நன்றி என்றும் என்றும் அதினோடும் பாதைகளை குறிக்கும் இக்கும் பேர் மாறி ஊர் மாறி ஊர் மாறி ஒன்றி ஓம் சக்தி என உரைக்கும் இக்கும் ஊர் மாறி பேர் மாறி ஊர் மாறி ஒன்றி ஓம் சக்தி என உரைக்கும். தேங்க்யூ.